ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரோட்டுக்கடை தள்ளுவண்டி சட்னி, தண்ணி சட்னி, தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. சுட சுட இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 3 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே சட்னி தான் நீங்கள் செய்வீங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் வந்து ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி சேர்த்துக்கணும். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் 10 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க. இப்போ தக்காளி கட் பண்ண தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச வரமிளகாயை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. ஏன்னா தக்காளி வந்து நம்ம நிறையா சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம சட்னியை நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த சட்னியை எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். அதுக்கப்புறமா இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாதுங்க, புளிக்காத மாவாக தான் இருக்கணும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், சட்னி நல்லா கொதித்து வரணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தாங்க இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வண்டிக்கடை சட்னி, ரோட்டுக்கடை ஸ்டைல் தள்ளுவண்டி கடை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.